விஸ்வகர்மா சமூகத்தை குறிவைத்து வாக்குறுதிகளை அள்ளி வழங்கி ஆட்சிக்கு வந்த திமுக கொடுத்த வாக்குறுதிகளில் ஒன்றை கூட நிறைவேற்றவில்லை என்ற குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. திமுக கொடுத்த வாக்குறுதி என்ன, அதன் தற்போதைய நிலை என்ன? தொடர்ந்து பார்க்கலாம் இச்செய்தி தொகுப்பில். தமிழகத்தில் குறிப்பிடத்தக்க சதவீத வாக்குகளை கொண்டுள்ள விஸ்வகர்மா சமூகத்தை குறிவைத்து அவர்களின் நீண்ட நாள் கோரிக்கையை வாக்குறுதிகளாக வழங்கி அச்சமூகத்தினரின் ஒட்டுமொத்த நம்பிக்கையையும் வாக்குகளாக அறுவடை செய்து ஆட்சிக்கு வந்தது திமுக. அதாவது விஸ்வகர்மா சமூகத்தை மிகவும் பிற்படுத்தப்பட்டோர் பட்டியலில் சேர்த்திட வேண்டும் என்ற கோரிக்கையை கவனத்துடன் பரிசீலித்து நிறைவேற்றுவதற்கான நடவடிக்கைகள் எடுக்கப்படும் என வாக்களித்திருந்தது திமுக. பிற்படுத்தப்பட்ட வகுப்பினர் பிரிவின் கீழ் விஸ்வகர்மா சமூகத்தினர் இடஒதுக்கீட்டை பெற்று வரும் நிலையில் தங்களுக்கான சமூக பிரதிநிதித்துவம் போதுமானதாக இல்லை என கூறி தங்களை மிகவும் பிற்படுத்தப்பட்டோர் பட்டியலில் சேர்த்திட கோரிக்கை முன்வைத்து வருகின்றனர். இது அச்சமூகத்தை சேர்ந்தவர்களின் பிரதான கோரிக்கையாக இருப்பதால் அதனை மையப்படுத்திய வாக்குறுதியை வழங்கி ஆட்சி அதிகாரத்தை அடைந்தது திமுக. ஆனால் திமுகவின் ஆட்சி கிட்டத்தட்ட முடிவுரை எழுதக்கூடிய கட்டத்தை அடைந்துவிட்ட நிலையில் விஸ்வகர்மா சமூகத்தை மிகவும் பிற்படுத்தப்பட்டோர் பட்டியலில் சேர்ப்பதற்கான எந்த ஒரு நடவடிக்கையையும் விளம்பர திமுக அரசு எடுக்கவில்லை. மாறாக அவர்களின் மேம்பாட்டிற்காக மத்திய அரசு கொண்டு வந்த விஸ்வகர்மா திட்டத்தை தங்களது சொந்த அரசியல் லாபத்திற்காக தமிழ்நாட்டில் செயல்படுத்தாமல் தடுத்து நிறுத்தியதன் அத்தனை பெருமையும் திமுகவையே சாரும். திராவிட முன்னேற்ற கழக தேர்தல் வாக்குறுதியிலே அவர்கள் தமிழ்நாட்டில் வாழக்கூடிய விஸ்வகர்ம சமுதாய மக்களின் நலன் சார்ந்த வாக்குறுதிகள் அளித்திருந்தனர். குறிப்பாக சொல்ல போனால் தமிழகத்தில் உள்ள தமிழக இந்து அறநிலைத்துறை அதை சார்ந்த அவருடைய கண்ட்ரோலில் உள்ள அனைத்து ஆலயங்களிலும் விஸ்வகர்மத்தைச் சேர்ந்தவர்களுக்கு அறங்காவலர் குழு உறுப்பினர்களாக பதவி கொடுப்பதாக வாக்குறுதி அளித்திருந்தார்கள். அது மட்டுமல்லாமல் விஸ்வகர்ம சமுதாயத்தைச் சேர்ந்த அந்த சமுதாயத்தை அவர்கள் மிகவும் பிற்பட்டோர் பட்டியலில் சேர்ப்பதற்காக அரசாணை வெளியிடுவதாக வாக்குறுதியும் அளித்திருந்தார்கள். ஆனால் எந்த ஒரு வாக்குறுதியும் இதுவரை நிறைவேற்றப்படவில்லை. அதே சமயத்தில் அதற்கு முன்பாக நடைபெற்ற திமுக ஆட்சியிலே உருவாக்கப்பட்ட பொற்கொள்ளர் நலவாரியமும் முடங்கி போனது. அது மட்டுமல்லாமல் இன்று தமிழகத்தில் ஏறத்தாழ 70 லட்சம் மக்கள் வசிக்கின்ற விஸ்வகர்ம சமுதாயத்தைச் சேர்ந்தவர்கள். அது மட்டுமல்லாமல் இன்று ஏறத்தாழ 40 லட்சம் வாக்காளர்கள் உள்ள சமுதாயம் விஸ்வகர்ம பெரும்பான்மையான சமுதாயம் தமிழகத்திலே பரவலாக பெரும்பான்மையாக வசித்துக் கொண்டிருக்கின்றனர். இவர்களது கோரிக்கைகள் என்று பார்த்தால் இன்று தங்கம் விலை கடுமையாக உயர்ந்து விட்டது, உச்சநிலை அடைந்து விட்டது. இதன் காரணமாக தங்க தொழில் நலிவடைந்து தங்க பட்டங்கள் வைத்திருக்கின்ற தொழிலாளர்கள் அனைவரும் நலிவடைந்து வேறு பல தொழில்களுக்கு செல்லக்கூடிய நிலைமைகள் உருவாகிவிட்டது. கடந்த 2023ஆம் ஆண்டு விஸ்வகர்மா திட்டத்தை 13,000 கோடி ரூபாய் ஒதுக்கீட்டோடு நாடு முழுவதும் அறிமுகப்படுத்தியது மத்திய அரசு. இந்த திட்டத்தின் கீழ் கொல்லர், கண்ணார், தச்சர், சிற்பி, பொற்கொல்லர் உள்ளிட்ட 5 தொழில்களில் ஈடுபட்டு வரும் விஸ்வகர்மா சமூகத்தினருக்கு அவர்களின் தொழில் முன்னேற்றத்திற்காக 3 லட்சம் ரூபாய் வரை கடன் உதவி வழங்குவதோடு இதற்காக வங்கிக்கு செலுத்த வேண்டிய வட்டியான 13%-இல் 8%-ஐ மத்திய அரசே மானியமாக வழங்கும் என்றும் மீதமுள்ள 5% வட்டியை மட்டும் கடன் பெறுவோர் செலுத்தினால் போதும் என்றும் அறிவித்தது மத்திய அரசு. இந்த திட்டத்தின் கீழ் விஸ்வகர்மா சமூகத்தினர் மட்டுமின்றி முடிதிருத்தும் தொழிலாளர், பூமாலை கட்டுபவர், சலவை தொழிலாளர், தையல்காரர் என 18 விதமான தொழில்களை செய்வோர் பயன்பெறலாம் என்றும் மத்திய அரசு தெரிவித்திருந்தது. ஆனால் பிரதமரின் விஸ்வகர்மா திட்டம் சாதி அடிப்படையிலான தொழில்முறையை வலுப்படுத்துவதாக கூறி அதனை தமிழ்நாட்டில் செயல்படுத்த முடியாது என மறுத்துவிட்டது விளம்பர திமுக அரசு.
பாரம்பரிய கைவினை கலைஞர்கள் மற்றும் கைவினை கலைஞர்களுக்கு உரிய அங்கீகாரம் அளிப்பதோடு திறன் மேம்பாடு, நவீன கருவிகளுக்கான ஆதரவு, எளிதான கடன் வசதி, தயாரிக்கும் பொருட்களை டிஜிட்டல் முறையில் சந்தைப்படுத்துவதற்கான ஆதரவை வழங்கி அவர்களின் வாழ்வாதாரத்தை உயர்த்துவதோடு பாரம்பரிய கலைகளை பாதுகாப்பதையே நோக்கமாக கொண்டிருந்தது மத்திய அரசின் விஸ்வகர்மா திட்டம். ஆனால் மத்திய எதிர்ப்பு என்ற ஒன்றை வைத்தே அரசியல் களமாடி வந்த திமுகவோ அதை குலத்தொழில் திட்டம் என மடைமாற்றம் செய்து திட்டத்தை செயல்படுத்தாமலேயே முடக்கியது. விஸ்வகர்ம சமுதாயத்தைச் சேர்ந்த ஐந்தொழில், அதாவது தச்ச மர வேலை பார்ப்பவர்கள், தங்க வேலை பார்ப்பவர்கள், பாத்திர வேலை பார்ப்பவர்கள், இரும்பு வேலை பார்ப்பவர்கள், சிற்ப வேலை பார்ப்பவர்களுக்கெல்லாம் தொழிலாளர் அவர்கள் வாழ்வாதாரம் இழந்து பொருளாதாரத்திலும் மிகுந்த நலிவுற்று ஒரு பின்தங்கிய நிலையிலே அனைவரும் உள்ளனர். இவர்களுக்காக பல்வேறு கோரிக்கைகள், உதாரணமாக இந்த பட்டறைகள் நடத்தக்கூடிய ஐந்தொழிலையும் நடத்தக்கூடியவர்களுக்கு பட்டறைகள் வைப்பதற்கு இடவசதியும், அவர்களுக்கு இலவச மின்சார வசதியும், மானியத்துடன் கூடிய வங்கி கடன் உதவியும் வழங்க வேண்டும் என்று பலமுறை கோரிக்கைகள் வைத்தும் இந்த திராவிட முன்னேற்ற கழக அரசானது எங்களை கண்டுகொள்ளவே இல்லை. இதற்கு ஸ்டாலின் கொடுத்த விளக்கம்தான் அல்டிமேட். சமூக நீதியை, சமத்துவத்தை நிலைநாட்டுகின்ற நோக்கம் இல்லாததால் விஸ்வகர்மா திட்டத்தை அமல்படுத்த மாட்டாராம். அண்ணா மறைவுக்கு பிறகு சந்தர்ப்ப சூழ்நிலைகளால் கட்சியை கபளீகரம் செய்ததோடு தனது குடும்ப சொத்தாகவே மாற்றிக்கொண்டு கருணாநிதிக்கு பின் ஸ்டாலின், ஸ்டாலினுக்கு பின் உதயநிதி என கட்சியின் தலைமை பதவியை பரம்பரையாக ஆண்டு வரும் ஸ்டாலினுக்கு குலத்தொழில் பற்றியெல்லாம் பேச என்ன அருகதை உள்ளது என்ற கேள்வி எழுகிறது. விஸ்வகர்மா திட்டத்தில் சமூக நீதி இல்லை என குற்றம் சாட்டுவதற்கு முன்னால் முதலில் திமுகவில் சமூக நீதி இருக்கிறதா என்பதை ஸ்டாலின் சுய பரிசோதனை செய்து கொள்ள வேண்டிய அவசியம் என்ற அறிவுரையை முன்வைக்கின்றனர் மக்கள். சமூக நீதி என மூச்சுக்கு 300 தடவை பேசும் ஸ்டாலின் அந்த சமூக நீதியை பின்பற்றி துணை முதலமைச்சர் பதவியை கட்சியின் சீனியர்களுக்கு ஒதுக்காமல் தனது மகனுக்கு வழங்கி அழகு பார்த்தது ஏன் என்ற கேள்வியும் எழுகிறது. அரசியலையும் கட்சியின் தலைமை பதவியையும் தங்களது குலத்தொழிலாகவே ஆண்டு அனுபவித்து வரும் ஸ்டாலின் கொஞ்சமும் கூச்சமே இல்லாமல் குலத்தொழில், சமூக நீதி பற்றியெல்லாம் பேசுவது சாமானிய மக்களிடையே அருவருப்பையே ஏற்படுத்துகிறது. தற்போதைய நவநாகரிக சமுதாயத்தில் முடிதிருத்தும் தொழிலாளர் என அழைக்கப்பட்டவர் பியூட்டிஷியன், ஹேர் ஸ்டைலிஸ்ட் என்றும், பூமாலை கட்டும் தொழில் பொக்கெட் ஷாப், ஸ்டேஜ் டெக்கரேட்டர்ஸ் என்றும், சலவை தொழில் என்பது ட்ரை கிளீனர்ஸ் ஆகவும், தையல் தொழில் என்பது ஃபேஷன் டிசைனர்ஸ், பொட்டிக் ஷாப்ஸ் என்றும் சமூகத்தில் பரிமாண வளர்ச்சியடைந்து தொழில்துறைகளாகவே உருவெடுத்திருக்கின்றன. இந்தியாவை பொறுத்தவரை காலணிகள் ஏற்றுமதி என்பது 47% பங்களிப்புடன் தமிழ்நாடு முக்கிய பங்கு வகிக்கிறது. இத்தொழில்களில் யார் வேண்டுமானாலும் ஈடுபடலாம் என்ற அளவுக்கு சமூக கட்டமைப்பு வளர்ச்சியடைந்து விட்டது. பியூட்டிஷியன், ஹேர் ஸ்டைலிஸ்ட் போன்ற தொழில்களுக்கு தனித்துவமான பயிற்சி வகுப்புகள் நடத்தப்பட்டு அங்கீகரிக்கப்பட்ட சான்றிதழ்கள் வழங்கப்படுகிறது. ஃபேஷன் டிசைன் படிப்புகளுக்கென பிரத்யேகமாக அரசு கல்லூரிகளும் இயங்கி வருகின்றன. அப்படி இருக்கையில் கொல்லர், கண்ணார், தச்சர், சிற்பி, பொற்கொல்லர் உள்ளிட்ட 5 தொழில்களில் ஈடுபடுவோர் விஸ்வகர்மாக்கள் என பெருமையாக தங்களை அடையாளப்படுத்திக் கொள்ளும் போது இவற்றை தொழிற்கல்வியின் கீழ் கொண்டு வந்து முறையான தொழிற்பயிற்சி கூடங்களை அமைத்து கொடுத்து அவர்களுக்கான சமூக அந்தஸ்தை ஏற்படுத்தி கொடுத்திருக்கலாம். இதுவே அவர்களது கோரிக்கையாகவும் உள்ளது. பெரும்பான்மை இருக்கக்கூடிய எங்கள் சமுதாயத்திற்கு அந்த திராவிட முன்னேற்ற கழகத்திலே நீண்ட காலமாக பணியாற்றக்கூடிய எங்கள் விஸ்வகர்மத்தைச் சேர்ந்த அந்த திராவிட முன்னேற்ற கழக தொண்டர்களுக்கு கட்சியில் பொறுப்புகளும் வழங்குவதில்லை, பதவியும் கொடுப்பதில்லை. அதேபோன்று சட்டமன்றம், பாராளுமன்றம் போன்ற மக்கள் பிரதிநிதிகளுக்கான வேட்பாளர்களுக்கு அவர்கள் வாய்ப்புகளும் கொடுப்பதில்லை. எனவே இன்றைய தினத்திலே கொடுத்த வாக்குறுதியும் நிறைவேற்றவில்லை, கோரிக்கைகளையும் நிறைவேற்றவில்லை, கட்சிகளிலும் பொறுப்புகள் தரவில்லை என்ற காரணத்தினால் இன்று திராவிட முன்னேற்ற கழகத்தின் மீது, அந்த ஆட்சியின் மீது விஸ்வகர்ம சமுதாய மக்கள்
மிக கடுமையான எதிர்ப்புகளை கொண்டிருக்கிற மனநிலை கொண்டிருக்கிறார்கள். வரும் தேர்தலில் நிச்சயமாக இது பிரதிபலிக்கும். வருகின்ற தேர்தலிலே எங்கள் சமுதாயத்திற்காக எங்கள் நலன் சார்ந்த கோரிக்கைகள், பட்டறைகளுக்கு இலவச மின்சாரம், எங்களுக்கு வங்கி கடனுதவி, மிக பிற்பட்டோர் பட்டியலில் எங்களை சேர்ப்பது போன்ற கோரிக்கைகளை நிறைவேற்றும் கட்சிகள் மட்டுமல்லாது அந்த எங்களுக்கு வருகின்ற சட்டமன்ற தேர்தலிலே பிரதிநிதித்துவம் பெறும் வகையில் எங்களுக்கு வாய்ப்புகள் வழங்கக்கூடிய கட்சிகளுக்கு எங்களுடைய விசவரம் மக்கள் நிச்சயமாக ஆதரவு அளிப்பார்கள் என்பதை இது உறுதிபட கூறுகிறேன். மேலும் அரசு சார்பில் தொழிற்பட்டறைகளை அமைத்து கொடுத்து மின்சார மானியம், கடன் உதவிகள் போன்ற சலுகைகளை வழங்குவதோடு அவர்கள் தயாரிக்க பொருட்களை முறையாக சந்தைப்படுத்துவதற்கான வழிமுறைகளையும் உண்டாக்கி கொடுத்திருக்கலாம். அப்படி எந்த ஒரு நல்ல காரியத்தையும் செய்யாமல் பொருட்களை சந்தைப்படுத்தவும், பிராண்டிங் மற்றும் இ-காமர்ஸ் போன்ற நடவடிக்கைகளுக்கும் ஆதரவளிக்கக்கூடிய மத்திய அரசின் விஸ்வகர்மா திட்டத்தை அமல்படுத்த மாட்டோம் என மறுத்து அரசியல் செய்தது திமுக. பொருளாதார முன்னேற்றமே சமூக நீதிக்கான அடித்தளமாக இருக்கும் நிலையில் அந்த நிலையை அடைந்துவிட்டால் சமூக நீதி ஒன்றையே தனது அரசியல் பிழைப்பாக கொண்டிருக்கும் திமுகவுக்கு வாழ்வாதாரமே இல்லாமல் போய்விடும் என்ற விமர்சனம் எழுகிறது. இதனாலேயே தனது அரசியல் லாபத்திற்காக பின்தங்கிய பிரிவினரின் வாழ்க்கை தரத்தை மேம்படுத்தும் எந்த ஒரு திட்டத்தையும் செயல்படுத்தாமல் சமூக நீதி என பேசியே அரசியல் களமாடி வருகிறது திமுக. தமிழகத்தில் உள்ள இந்து அறநிலையத்துறையைச் சேர்ந்த ஆலயங்களில் அறங்காவலர்கள் நியமிக்கப்படும் பொழுது அந்த அறங்காவலர் உறுப்பினர்களாக கம்மாளர் சமுதாயத்தைச் சேர்ந்தவர்களை நியமிப்பதாக வாக்குறுதி அளித்தார்கள். அது மட்டுமல்லாமல் மிக பிற்பட்டோர் பட்டியலில் இந்த இன சமுதாயத்தை சேர்ப்பதாகவும் வாக்குறுதி அளித்தார்கள். ஒன்று கூட இதுவரை நிறைவேற்றப்படவில்லை. அது மட்டுமல்லாமல் அதற்கு முன்பாக நடைபெற்ற திமுக ஆட்சியிலே அமைக்கப்பட்ட பொற்கொள்ளர் நலவாரியத்தையும் அது செயலிழந்து முடங்கி போய்விட்டது. தச்சுப்பட்டறை, மரப்பட்டறை, கொல்லுப்பட்டறை, தங்கப்பட்டறையில் அவர்கள் செய்வதற்காக அவர்களுக்கு இடவசதி, பற்ற இடவசதி, இலவச மின்சாரம், மானியத்துடன் கூடிய கடன் உதவியெல்லாம் நாங்கள் பல்வேறு கோரிக்கைகளை வைத்தும் அந்த கோரிக்கைகளை இதுவரை திராவிட முன்னேற்ற கழக அரசு செவிசாய்க்கவில்லை. அது மட்டுமல்லாமல் எங்களுக்கு உரிய பிரதிநிதித்துவம் கொடுக்கவில்லை. ஆக அவர்கள் அந்த கொடுத்த வாக்குறுதி நிறைவேற்றவில்லை. இருக்கின்ற பொற்கொள்ளர் நலவாரியத்தை முடக்கிவிட்டார்கள். எங்களுக்கென்று இடஒதுக்கீடும் இல்லை, கட்சியிலும் வாய்ப்புகள் வழங்கப்படவில்லை. எனவே இன்றைய தேர்தல், இன்றைய நிலையிலே தமிழகத்தில் வாழக்கூடிய கம்மாள ஆசாரியர்கள் பெருங்குடி மக்கள் இந்த திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியின் மீது மிகுந்த அதிருப்தியில் வருத்தத்துடன் இருக்கின்றார்கள் என்பதை இந்த நிலையில் நான் தெரிவித்துக் கொள்கிறேன். ஆனால் புரட்சி தலைவி அம்மாவின் தலைமையிலான அரசோ அனைத்து தரப்பு மக்களின் பொருளாதார முன்னேற்றம் ஒன்றையே பிரதானமாக கொண்டு ஆட்சி நடத்தியது. அதன்படியே மாணவ மாணவிகளுக்கு இலவச மடிக்கணினிகள், மகளிர் தொழில் முனைவோருக்கான மைக்ரோ கடன்கள், விவசாயிகளுக்கு தரமான விதைகள் மற்றும் தொழில் வளர்ச்சியை கருத்தில் கொண்டு திறன் மேம்பாட்டு மையங்கள் என எண்ணற்ற திட்டங்களை செயல்படுத்தியது புரட்சி தலைவி அம்மாவின் அரசு. ஏன் 2016ஆம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலில் தேர்ந்தெடுக்கப்பட்ட விஸ்வகர்மா சமூகத்தைச் சேர்ந்த எம்எல்ஏவுக்கு பால்வளத்துறையில் அமைச்சர் பதவி வழங்கி அச்சமூகத்தை கௌரவித்த ஒரே அரசு என்றால் அது புரட்சி தலைவி அம்மாவின் அரசுதான். இதில் இன்னொரு கொடுமை என்னவென்றால், மத்திய அரசின் விஸ்வகர்மா திட்டத்தை அமல்படுத்த மாட்டோம் என கூறிவிட்டு அதை அப்படியே காப்பியடித்து தனது தந்தையின் பெயரில் கலைஞர் கைவினை திட்டம் என்ற திட்டத்தை அறிமுகப்படுத்தியது விளம்பர திமுக. இதேபோல இந்து சமய அறநிலையத்துறையின் கட்டுப்பாட்டில் உள்ள திருக்கோயில்களில் அறங்காவலர் குழுவில் விஸ்வகர்மா சமூகத்தைச் சேர்ந்த ஒருவர் உறுப்பினராக நியமிக்கப்படுவர். உலக புகழ்பெற்ற கவரி நகை உற்பத்திக்கான சிறப்பு தொழிற்பேட்டை உடனடி
உடனடியாக அமைக்கப்படும் போன்ற வாக்குறுதிகளையும் வழங்கி ஆட்சிக்கு வந்ததும் அதை எதையுமே நிறைவேற்றாமல் கழுத்தறுத்த திமுக மீது ஒட்டுமொத்த விஸ்வகர்மா சமூகத்தினரும் கடும் கோபத்தில் இருப்பதுதான் உண்மை நிலவரமாக உள்ளது.